இந்த பிள்ளை என்ன இப்படி வந்து சோகமாக உட்காந்துருக்கு? ஒருவேளை அவங்க புருஷனை பற்றி நினச்சிட்டு உட்காந்துருக்கோ? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன பண்ணும், அதுவும் பாவம் தானே. என்னதான் வெளியில் சிரித்து பேசிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே நம்ம வீட்டுக்காரர் இப்படி ஜெயிலில் கிடக்காரே, அவரை எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, யாருமே எடுக்கணும்னு நினைக்கவும் மாட்டேங்கிறாங்களே. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வீட்டுக்காரரை யாருமே வெளில எடுக்க மாட்டாங்க. இப்படி மாட்டி விட்டுட்டாங்களேன்னு கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு மனசில் ஓடிட்டு தானே இருக்கும். கண்டிப்பாக நினைக்க தானே செய்யும். வெளியில் சொல்லாமல் நம்ம கேட்குறதுக்கு இல்லை நீ இருக்கட்டும், இல்லை நீ இருக்கட்டும்னு சொல்லுது. ஆனால் மனசுக்குள்ளே கண்டிப்பாக அந்த பிள்ளை புருஷனை பற்றி நினச்சிட்டு தான் இருக்கும். நம்ம பண்ணது தப்பு தானோ, ஒரு புருஷன் முன்னாடி நம்ம பிரிச்சிட்டோமோ, எதுக்கு நமக்கு இந்த வேதனை? பாவம், இன்னைக்கு போயிட்டு ஜெயிலில் பார்த்து அவரை கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதுதான். திருந்துவாரு நினச்சிதான், நான் தப்பாகும்னு நினைக்கல, திருந்துவாரு நினச்சிதான் நான் பிடிச்சி கொடுத்தேன். ஆனால் இந்த பிள்ளை இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தா பாவமாக இருக்குது. சரி, போயிட்டு இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது தான். அஞ்சலா, அஞ்சலா, இங்கே பாரு. அஞ்சலா ஏதோ யோசனையிலே உட்காந்துருக்கு. அஞ்சலா, என்னங்க நீ? ஷோ, காலில் ஏதோ கொசு கடிச்ச மாதிரி இருந்தது. அது என்னமோ தழும்பா இருந்ததா, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன நீ சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கூப்பிட்டேன். திரும்பவே இல்லை, ஏதோ யோசனையில் உட்காந்துருக்கியா? சேச்சா இல்லை நீ, எனக்கு என்ன யோசனை? நான் எதுவும் நினைக்கவே இல்லையே, நான் பாட்டுக்கு தான் உட்காந்துருக்கேன். நீ பொய் சொல்லாத, எல்லாம் உன் வீட்டுக்கார பற்றி தானே நினச்சிட்டு இருக்க. யார நீ சொன்னது? அப்படியெல்லாம் கிடையாது. இல்லம்மா, நீ நல்லா பொய் சொல்றன்னு எனக்கு தெரியுது. நீ அந்த யோசனையில தான் உட்காந்துருக்க. என்ன இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே தோணும் இல்லம்மா, இப்படி நம்ம வீட்டுக்கார பிடிச்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. எனக்கும் தோணிட்டு தான் இருக்குமா. இதுக்கு மேலே நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் ஸ்டேஷன் போயிட்டு உடனே உங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஐயா அண்ணி, ஏன் அவர் திருந்தணும் தானே நீங்கள் சொன்னீங்க? 10 நாளைக்கு மேலே இருக்கட்டும். நீ அவர் 10 நாளைக்கு மேலே இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலாமே. இப்போவே கூட்டிகிட்டு வந்தால் அவர் திரும்பவும் இந்த வேலையை தான் நீ பண்ணுவார். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் கூட்டிகிட்டு வந்தால் புரிஞ்சுப்பாரு. நீ ஐயோ நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. இப்போவே வேணாம் நீ. இல்லைம்மா அஞ்சலா, உன்னை அப்படி பிரித்து வச்சிருக்கிறது எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஐயோ நீ, கண்டிப்பாக அவர் என் கூட இருந்தால் இன்னும் பல 100 சண்டை வந்திருக்கும். நீங்கள் வேற விடுங்க, பரவாயில்ல. நானும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறலையே. இருக்கட்டும், நீ அவர் இருந்து அவராக திரும்பி வெளியில் வரட்டும் நானும் நினச்சிட்ருக்கேன். இல்லைம்மா, நான் போய் இன்னைக்கே கூட்டிகிட்டு வரேன். அமுதா, எங்கே போகிறம்மா? அவர் 10 நாளைக்கு இருக்கட்டும் தான் சொல்கிறேன், அண்ணி கேட்க மாட்டாங்க. இல்லத்த, அமுதாவை பார்க்க பாவமாக இருக்கு. ஆமாம் அமுதா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இவன் நம்ம பார்க்குறப்பதாம்மா நல்லா பேசுகிறா. மற்ற நேரத்துலலாம் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டே தான்மா உட்காந்துருக்குறா. நான் சொல்லணும்னு இருந்தேன், நீயே முடிவு பண்ணிட்ட. எப்பம்மா அப்படி இருந்தேன்? ஏண்டி காலையில் பார்க்குறேன் அப்படி தான் உட்காந்துருக்குற. அத்தை, இப்போ கூட வந்து நான் அஞ்சலும் கூப்பிட்றேன், அஞ்சலை திரும்பவே இல்லைத்த. பாத்தியா, இப்போ கூட நீ அப்படி தான் உட்காந்துருக்க. இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேணாம் விடு, எதுக்கு? பாவமாக இருக்கும் உன்னை பார்க்கும்போது. அம்முதா, நீ போமா, போய் எடுத்துட்டு வந்துடு வெளியில. சரிங்கத்த. எங்கே உங்கள் பையன்? கொள்ளைக்கு போனவே இன்னும் வரலையா? இன்னுமே வரலத்த. என்னதான் பண்றானோ தெரியல. மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன, இந்த தான் வந்துட்டேன். இலே, அமுதா கூப்பிடுறப்போ. எங்க அமுதா? ஸ்டேஷனுக்கு தாங்க, அஞ்சல புருஷனை வெளியில எடுத்துட்டு வருவோம். நீ தான் சொன்ன 10 நாளைக்கு இருக்கட்டும் 15 நாளைக்கு இருக்கட்டும்னு. இப்போ என்னடான்னா உடனே வெளியே எடுக்கணுங்கிற. இப்போ வந்து 4-5 நாள் ஆச்சு, இதுக்கு மேல எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு? பாவம், வெளியில எடுத்துட்டு வந்துருவோம். அஞ்சலே பார்க்கும்போது பாவமா இருக்கு. நீ சொல்ற, நீ திரும்பவும் எடுக்கிறேங்கிற. எனக்கு ஒன்றும் இல்லை இதில் வரேன். ஆனால் திருந்தலைன்னா? அதானே நானும் சொல்றேன், திருந்தட்டும்னு. இல்லைங்க, அஞ்சலை வெளியில தான் அப்படி சொல்றா. உள்ளுக்குள்ள ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அஞ்சலா அப்படியா? இல்லைண்ணே, நான் வேணான்னு தான் அண்ணிக்கிட்ட சொல்றேன். அண்ணி தான் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, பாவமா இருக்கு எனக்கு. வாங்க கிளம்பி போய் கூட்டிட்டு வருவோம். அண்ணே, நானும் வரவா? என்ன அமுதா, அஞ்சலையும் கூட்டிட்டு போகுமா? வாரேனே நானும். அண்ணி, நானும் வரேன் நீ. சரி அமுதா, சரி வா. அத்தை வரீங்களா? நான் என்னத்துமா ஸ்டேஷனுக்கு அங்கங்கெல்லாம் நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. வா அமுதா, எங்க வாங்க. அம்மா, வீட்டில் பத்திரமா இரு. என்னை எந்த களவாணிட்ட தூக்கிட்டு போறேன் அப்பதான். இருந்தாலும் பத்திரமா இருமா, போயிட்டு வரோம். சரியா. அஞ்சல, எதுவும் கவலைப்படாத. பாத்தியா, உன் மூஞ்சியை பார்த்துட்டு உன் அண்ணியே பாவமா இருக்கு, முதல்ல போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கிளம்பிட்டா. நீ எதையும் நினைச்சு பெருசா எடுத்து கவலைப்பட்டுட்டு இருக்காதடி, சரியாடி? சரிம்மா. சரிங்கண்ணே, வாங்க கிளம்புவோம். சார், தயவு செஞ்சு என்னை வெளியில விடுங்க சார். உன்னை வெளியில விடணுமா? பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப வெளியில விடணுங்கிறியா? சார், இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். முன்னாடி எல்லாம் கூட ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் சார். ஆனா இந்த தடவை நான் ஒரு தப்புமே பண்ணல சார். வேணும்னே அவங்க மாட்டி விட்ட மாதிரி மாட்டி விட்டாங்க சார். ஆனா ஏன் எதுக்குன்னு தெரியல. என்னை அவங்க மாட்டி விட மாட்டாங்க, ஆனா ஏன்னு தெரியல சார். இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் சார். நான் நல்லாவே திருந்துட்டேன் சார் 4 நாள்ல. எதை வச்சு உன்னை நம்புறது? கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நான் உன்னை வெளியில விட முடியும். நானா எப்படி விட முடியும்? இல்லை, நீ திருந்திட்டேன்னு நான் எதை வச்சு நம்புறது?
நான் என்ன பண்ணணும்னாவது சொல்லுங்க சார், அதையாவது பண்றேன், அதை வச்சாவது நீங்க நம்புவீங்க. இல்லப்பா, கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்க வரட்டும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கிறலாம். எப்போ வந்து உன்னை வெளியில எடுக்கிறாங்களோ அப்போ எடுக்கும்போது மட்டும்தான் வெளியில விடுவோம். அதுக்கு இடையிலலாம் ஒரு நாளும் வெளியில விடுறதா இல்லை. சார் என்ன சார், நான் தான் திருந்திட்டேன்னு சொல்றேனே சார். சார் நான் நிஜமாவே திருடவே இல்லை சார், அவங்க தான் சார் எனக்கு கொடுத்தாங்க. யாராவது அவ்வளோ பெரிய செயினை கொடுப்பாங்களா? நீயே சொல்லு. என் பொண்டாட்டிகிட்ட கேட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நகை வாங்கிட்டு வர சொன்னேன் சார். அதனால போயிட்டு அவங்க வீட்டில் சண்டை போட்டு இருந்தப்போ தான் அவங்களா கழட்டி தான் கொடுத்தாங்க. நான் கேட்கவே கிடையாது சார். அவங்களா கழட்டி, நான் கேட்டேன் தான், அவங்க கிட்ட நான் கேட்கல, அதை கொடுங்கன்னு கேட்கல, நான் கேட்டேன் தான். ஆனால் அவங்களா கழட்டி கொடுத்தது தான் சார். நானாக போயிட்டு திருடிட்டுலாம் வரமாட்டேன் சார். ஏதாவது ரொம்ப சண்டை பிரச்சனை தான் சார் பண்ணுவேன். ஆனால் இந்த திருடுற பழக்கம்லாம் நமக்கு இல்லை சார். ப்ளீஸ் சார், தயவு செய்து நம்புங்க சார். சரி சரி, நீ இப்போ என்னதான் கெஞ்சினாலும் கத்துனாலும் கதறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாரு, உன் ஒய்ஃபோட அண்ணன் ஒய்ஃபு, அவங்க வந்தால் மட்டும்தான் நாங்கள் விட முடியும்ப்பா. அதுக்கிடையில் நாங்களாலாம் உன்னை விட முடியாது. அவங்க சரி போய் தொலையிட்டோம் அப்படின்னு விட்டுட்டா என்ன சார் பண்ணுறது? அவங்க எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்களோன்னு நினைக்கிறேன். வராமலாம் இருக்க மாட்டாங்க, வருவாங்க வருவாங்க. உனக்கு ஒரு 10-15 நாள் ஆகணும், நீ திருந்தணும்னு தான் அவங்க இப்படி பண்ணுறாங்கப்பா. நான் தான் இப்போவே சொல்கிறேன் சார், திருந்திட்டேன் சார், இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார். சரி சரி, அவங்க வந்ததும் நான் கண்டிப்பாக விட்டுறேன். கரெக்டாக உங்களை பற்றி தான் மேடம் பேசிகிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்திருக்கியா? சொல்லுங்க சார். அஞ்சலா, ரெங்கராசு, ஏங்க அழுகுறீங்க? அழுகாம என்ன பண்ண சொல்ற? அழுகாதீங்கங்க. அழுகாம எப்படி இருக்கிறது? மா, நீ தானே இவங்களுக்கு ஒய்ஃபு? ஆமா சார், நான் தான் சார். பாவம், இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெஞ்சிட்டு இருந்தாரு வெளியில விட சொல்லி. கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. நீங்க சொல்லாம நானா வெளியிலயும் விட முடியாது பத்தியெல்லாம். ஏங்க அப்படியாங்க? ஆமா அஞ்சலா, ஒரு 2 நாள் தாக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நேத்துல இருந்து ஒரே வீட்டு ஞாபகம். என்னால இருக்கவே முடியல இங்க. நான் எப்படா திருடிட்டு நான் வந்திருந்தா கூட பரவாயில்ல. அமுதா, நான் என்னம்மா உன் நகையை திருடிட்டாமா வந்தேன்? இல்ல தானே, சொல்லு இந்த சார்கிட்ட. நீங்க நகையெல்லாம் திருடலனே. நான் எதுக்காக உங்களை இப்படி பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்க ஒய்ஃபோட அருமை தெரியணும்னே, அஞ்சலியோட அருமை தெரியணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்களை இப்படி பண்ணினேன். இல்லைன்னா எனக்கு என்ன உங்களை இப்படி மாட்டி விடுறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை பத்தியலா. எனக்கு தெரியும் அஞ்சலா, நீ இந்த காரணத்துக்காக மட்டும்தான் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கன்னு. ஆமாண்ணே, அதுக்காக மட்டும்தான் நான் அப்படி பண்ணேனே தவிர உங்களை மாட்டி விடணும், உங்களை கோத்து விடணும், உங்களை ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்கெல்லாம் எனக்காக கிடையாதுண்ணே. இதுக்காக மட்டும்தான். இனியாவது உங்கள் ஒய்ஃபை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அழகாக நல்லா வாழ்க்கையை நடத்துவீங்க பார்த்தீங்களா? நகை வரதட்சணை பணம் அது இதுன்னு கேட்காம குடிக்காம, அதுக்காக தானே. அமுதா, இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அஞ்சலி கிட்ட. எந்த இதுவுமே பண்ண மாட்டேன் அமுதா. இனிமே அஞ்சலி கிட்ட டார்ச்சர் பண்ணாம அஞ்சலி நல்லா வச்சுக்கிருவேன். எனக்கு நகையும் தேவையில்ல, பணமும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல அமுதா. இங்க உள்ள இருந்துதான் புரிஞ்சுக்கிட்டேன் 3 நாளா. சே, அஞ்சலியை நம்ம என்ன பாடுபடுத்துவோம்? கொஞ்ச நேரம் சாப்பாடு லேட் ஆச்சுன்னா சாப்பாடு கொண்டு வரலையாடின்னு அந்த பாடுபடுத்துவோமே. இப்போ நமக்கு சாப்பிட போட யாரு இருக்கா? ஐயோ கடவுளேன்னு அவ்வளோ பார்த்து கஷ்டப்பட்டுட்டேன் நான். நேரத்துக்கு சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறன்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லையே இங்கே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அமுதா. இப்போதான் அஞ்சலியோட அருமையே எனக்கு தெரியுது. அஞ்சலை, என்னை மன்னிச்சிருமா. அஞ்சலை, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. நான் எங்க உங்களை மன்னிக்கணும்? நீங்கள் நல்லபடியாக திருந்தினதே எனக்கு போதுங்க. சார், நான் இப்போ கூட்டிகிட்டு போகலாமா சார்? மச்சேன், என்னை மன்னிச்சிருங்க மச்சேன். இத்தனை வருஷமா உங்களை பாடா படுத்தி இருக்கிறேன். வாழ்க்கைக்கு நகையோ பணமோ எதுவுமே தேவையில்ல மச்சேன். அப்பா, இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும் எனக்கு. இனிமேவாது என்னை வந்து தொல்லை பண்ண மாட்டியே. ஆனால் என் தங்கச்சிக்கு போட வேண்டியதை நான் போட்டுருவேன், அதை மட்டும் மறந்துடாத. என்னைக்கா இருந்தாலும் போட்டுருவேன், கவலைப்படாத. ஆனால் தொல்லை பண்ணாமல் இரு, அது போதும். ஐயோ மச்சேன், இனிமே உங்க வயிற்று பக்கமே எட்டி பார்ப்பேன். இந்த நகைக்கோ பணத்துக்கோ எல்லாம் நான் வரமாட்டேன். இனிமே கவலையே படாதீங்க. உங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்க எனக்கு போடாட்டியும் பரவாயில்ல மச்சேன், எனக்கு வேண்டாம். ஏங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் திருந்துவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கலங்க. ஆனால் அமுதானி உங்களை பிடிச்சி போட்டு கொடுக்கும்போது அமுதானிகிட்ட நான் சிரிச்ச மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுதேன். ஐயோ, நம்ம வீட்டுக்காரர் இப்படி பிடிச்சி கொடுத்துட்டாங்களே, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை விட்டு ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் திருந்துறதுக்காக தான் அமுதானி இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கலங்க. அமுதானி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அண்ணி. அஞ்சல, நீ நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும் அஞ்சல, சரியா? அதுக்காக மட்டும் தான் அப்படி பண்ணனே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழு, சரியா? ஐயோ அண்ணி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேனே தெரியல. பாத்தீங்களா அண்ணி எப்படி திருந்தி பேசுறாருன்னு? இப்படியெல்லாம் பேசுவாரான்னு கூட எனக்கு கனவுல நினைச்சு பார்க்கல. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு கூட நான் நினைச்சு பார்க்கல அண்ணி. அந்த அளவுக்கு மாற்றம், அப்படி பேசுறாரு. எங்கிட்டோ 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே சார். அப்போ நாங்கள் கூட்டிகிட்டு கிளம்பலாமா சார்? கிளம்புங்க மேடம், பரவாயில்ல. இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை திருத்தி இருக்கீங்க, பரவாயில்ல.
சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, எதுக்கு எனக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு. எப்படியோ அந்த மனசை நல்லா திருந்திட்டாரு, அது போதும். ஆமாம் சார், அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு நான் பண்ணினேன். எப்படியோ நான் வந்து பார்க்குறப்ப நல்லபடியாக திரும்பி இப்படி பேசுகிறாரே, அதுவே பெரிய விஷயம் சார். சரிங்க மேடம், இனிமே 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். வா அஞ்சல, கிளம்புவோம். ஆ வாங்குங்க. இங்க பாருமா அமுதா, நீ என்னை பிடிச்சு கொடுக்கும்போது உன் மேல அவ்வளோ கோவம் வந்துச்சு, அவ்வளோ வெறுப்பு வந்துச்சு. உன்னை என்ன பண்ணலான்னு எனக்கு அப்படி தோணிட்டு தான் கடுப்போட நான் இங்க வந்தேன். ஸ்டேஷனை விட்டு வெளியில போய் உன்னை இவளை என்ன பண்றோன்னு பாரு, கொலை பண்ணிடணும் அப்படி இப்படி நினைச்சிட்டு வந்தேன் அமுதா. இங்க வந்து 3 நாளா தான் யோசிச்சு தனிமையில நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளை திருத்துறதுக்காக தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு இப்பதான் அமுதா எனக்கு புரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமுதா. அட நீயா பேசுறது இதெல்லாம்? ஏமாச்சான். ஐயோ மாப்பிள்ள, இந்த அளவுக்கா நீங்க பேசுறியா? நினைச்சே பார்க்க முடியல. சரி சரி, என்கிட்ட என் தங்கச்சியை வச்சு சந்தோஷமா இருந்தா சரிதான். கவலையே படாதீங்க, இனிமே உங்க தங்கச்சி உங்க வீட்டுக்கு அழுத மூஞ்சியோட வரவே மாட்டா. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா வச்சுக்கிருவேன். இப்ப சொன்ன பாரு ஒரு வார்த்தை, அதுதான் அதுதான் எனக்கு வேணும். நிஜமாதான் மச்சான், நிஜமாதான் நான் சொல்றேன். அஞ்சலி இனி எதுக்கும் கண் கலங்கவே மாட்டா.